ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரீசெண்டாக டெமூன்ற ஆப்பில் வந்து பாத்ரூம் கிச்சன் ஆர்கனைசேஷனுக்காக சில ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து உட்டன் ட்ரே தான். இது என்ன பர்பஸ்க்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கனாலும் வச்சுக்கலாம். பாத்ரூம் கிச்சன் ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எங்கனாலும் வச்சுக்கலாம். நான் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்காக வாங்கினேன். அடுத்தது வந்து வாஷ் பேஷன் பாத் டப்லலாம் வந்து ஏதாவது அடைச்சிருந்ததாக எடுக்கிறதுக்காக இந்த ப்ரஷ். இது நிறைய டைம் ஹேர்லாம் அடைச்சிட்டு தண்ணி போகாமல் நிற்கும், அதுக்காக தான் மெயினாக வாங்கினது. இது என்னோட சாம்சங் மொபைலுக்காக கவர் வாங்கினேன். நல்ல பிங்க் கலர் ரப்பர் டைப் மாடல், ஃப்ளெக்சிபிளாக வேறு இருந்தது, கீழே போட்டாலும் உடையாது. அடுத்தது வந்து ஆயில் ஸ்ப்ரே. இது வந்து நான் ஏர் ஃப்ரையர் வச்சிருக்கிறதுக்காக மெயினாக வாங்கினேன். ஆனால் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தோசை டவால ஆயில் எடுத்து தேய்க்கிறதுக்கு பதிலாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏதாவது சமைக்கும் போது மேலே ஆயில் தேவைன்னா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்தது பாத்ரூமில் வைக்க 2 லேயர் ஷெல்ஃப் சின்னதாக இருக்கிற மாதிரி வாங்கினேன். மொத்தம் 4 பார்ட்ஸ், ஈஸியாக மாற்ற மாதிரி தான் இருந்தது. பாத்ரூமில் வாஷ் பேஷன் கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்கினேன். இன்னமும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, கொஞ்சம் பெருசாகவே வாங்கியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இது வந்து பிளாக் போர்ட் ஸ்டிக்கர்ஸ். இது ஸ்டோரேஜ் பாக்ஸ் முன்னாடி ஒட்டி எழுதிக்கலாம். இந்த ஒரு ரோல்ல வந்து 120 ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. இது கூடவே ஒயிட் கலர் மார்க்கர் கொடுத்தாங்க. கிச்சன்ல இருக்கிற எல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸ்லயும் எழுதி ஒட்டி வச்சுட்டோம்னா எதுல போட்டு வச்சிருக்கோன்னு ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இது முஸ்லிம் கிளாத், சின்ன பைய மாதிரி இருக்கும். இதை வச்சு பன்னீர் சீஸ்லாம் வந்து ஃபில்டர் பண்ணலாம். நீளமான கிளாத்னா ஒரு பவுல்ல வச்சு விரிச்சிட்டு அந்த மாதிரி ஊற்றணும். இது வந்து அப்படி தேவையில்லை. இந்த பைக்குள்ள டைரக்டா ஊத்திட்டோம்னா தண்ணி ஃபுல்லா கீழே ஃபில்டர் ஆயிரும். ஹேண்ட் வாஷ் லிக்விட் ஊற்றி வைக்க பாத்ரூம்ல வைக்கிறதுக்காக இந்த டிஸ்பென்சர் வாங்கினேன். இது ஃபுல்லா பிளாஸ்டிக் தான், ஆனால் செராமிக் லுக் கொடுக்கும். பாத்ரூம் ஸ்லாப் கலர் வந்து பிளாக், அதனால இது ஒயிட் கலர்ல வாங்கினேன். இது வந்து ஏர்பட்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக ஸ்டோரேஜ் பாக்ஸ். அந்த பாக்ஸோட தான் கொடுப்பாங்க, ஆனால் ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியான பிரைஸ்ல, அதுவும் வுட்ல வந்து நல்லா பார்க்க அட்ராக்டிவா இருந்தது, ஈஸியாகவும் எடுக்க முடியும். இது வந்து பாத்ரூம்லயே அந்த ஒயிட் ஷெல்ஃப் மேலேயே வச்சிருப்பேன். கீழே எடுக்க ஆட்டோமேட்டிக்கா அது வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக 1/2 லிட்டருக்கு வந்து ஆயில் டிஸ்பென்சர் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் உடஞ்சிருக்குமோ தான் நினைச்சேன், நல்ல வேலை நல்லா பேக் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. அடுத்தது வந்து வாஷ் பேஷன்ல வைக்கிறதுக்காக டிஸ்பென்சர். இது ரொம்பவே அழகா இருந்தது பார்க்கும்போதே. கிச்சன் கவுண்டர் டாப்ல வைக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே நான் வுட்ல தான் கலெக்ட் பண்ணிட்டே வரேன். அந்த மாதிரி நான் பார்த்துட்டே வரும்போது தான் இது என் கண்ணில் பட்டுச்சு. இது ரெண்டையும் வைக்க சின்னதா வந்து வுட்லயே ட்ரே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததுமே வந்து வாஷ் பேஷன் கிட்ட வைக்கிறது மாதிரி ஒரு ட்ரே வாங்கியிருந்தேன். இதில் ஸ்க்ரப்பர், ஸ்பாஞ்ச், பக்கத்தில் முடிஞ்சால் வந்து ஃப்ளவர் பாட் என்னன்னாலும் வச்சுக்கலாம். மெயினாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப்பர் ஸ்பாஞ்சில் வந்து தண்ணி இருந்ததுன்னா ஃபில்டர் ஆகி கீழே வந்துடும். அடுத்தது வந்து சோப்பு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கியிருந்தேன். மேலே இருக்கிற பார்ட்ஸ் ஃபுல்லாமே பிளாஸ்டிக்கில் வரும். கீழே ரவுண்டாக இருக்கிறது ரப்பர் டைப். லைட்டாக அழுத்தினோம்னா நல்லா நின்றும். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். சோப்பை யூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து ட்ரை ஆகாமல் தேங்கிட்டே இருக்கும். இந்த டைப்பில் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு தேவையில்லை, வச்சுட்டோம்னா வந்து தண்ணியும் கீழே ஃபில்டர் ஆகிரும். அடுத்தது லாஸ்ட்டாக கிச்சனில் வைக்கிற மாதிரி ஹேங்கிங் வால் ரேக் வாங்கியிருந்தேன். இதில் 3 கம்பார்ட்மெண்ட் வரும். இதுலேயே 5 இருக்குது, 6 இருக்குது. வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு இதெல்லாமே வந்து டபுள் லேயரில் வந்து ரேக் மாதிரி கீழே தரையில் வச்சுருப்பேன். என் 2 குட்டீஸும் அதை எடுத்து ஒன்று எனக்கு தெரியாமல் பால்கனியில் போட்டு விளையாடுவாங்க, அப்படி இல்லைன்னா தண்ணியில் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வாங்கினது. ஆணிலாம் அடிக்க தேவையில்லை, அவங்களே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ வெயிட்டை எப்படி இதை தாங்குன்னு நான் யோசிச்சேன். நான் 1 வீக் மேலேயே யூஸ் பண்ணிட்டேன், நல்லாவே இருக்குது. இவ்வளோதான் நான் வாங்கினது. இது எல்லாம் சேர்த்து எனக்கு கரெக்டாக 101 dirham ஆச்சு. நம்ம ப்ரைஸ்க்கு 2300 வரும். எல்லாத்தோட ப்ராடக்ட்ஸ் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்கலாம். பாய்.